காராமணியை வச்சு இன்னும் புளிக்குழம்பும் சுண்டலும் தான் செஞ்சுட்ருக்கீங்களா? தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே சுவையாக சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் குருமா டைப்பில் பண்ணலாம். இதை நம்ம தட்டைப்பயிறு காராமணி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பிளாக் ஐட் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்னதாக கண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்க தோசை, மில்லட் தோசை, நவதானியம் தோசை ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அவசியம் போடுறேன். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். காராமணியை 1 கப் எடுத்து 8 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரெசிபி நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸாக ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி வச்சுட்டேங்க, அதனால் தண்ணியாக இருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக, மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே அரைச்சி வச்சுருக்க தக்காளி 2 பெரிய சைஸாக அரைச்சிக்கணுங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 1 நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இது கொதிச்சுட்டே இருக்கும்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சை மல்லித்தூள் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா மிதந்து வர அளவுக்கு வேக விடணும். அதுக்கடுத்து ஏற்கனவே ஊற வச்சிருக்க காராமணியை சேர்த்து பிளாக் ஐட் பீஸை சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நல்லா இதை வேக வச்சுக்கணும். நான் இன்றைக்கி வெள்ளை சாதத்துக்கு தான் செஞ்சுட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்காக இருந்தாக்கா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு மேஷ் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு மேஷ் ஆகிற அளவுக்கு வேக வச்சுட்டு இன்னும் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, தேங்காய் 5 பத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்து 30 செகண்ட் அளவுக்கு கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் இதில் மல்லித்தலை கார்னிஷ் பண்ணணும். இதில் புரோட்டீன், ஃபைபர், அதாவது புரதமும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால் இதை நம்ம 15 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். நன்றி.